வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோடு அதை வந்து பேஸ் பண்ண காலமான மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸு டிசைன்லாம் பார்த்தோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் காலம் மார்க்கிங்கில் பிளான் ஓகேங்களா, ஆட்டோகேட் யூஸ் பண்ணி எப்படி பிளானில் வந்து காலம் மார்க்கிங் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிசைன் படி தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 9 inches by 9 inches. அதே வந்து G+1 வந்தால் 9 inches by 1 inches வரும். நெக்ஸ்ட் G+2 வந்தால் ஒரு இது மட்டும் டைமென்ஷன் மட்டும் 3 inches இன்க்ரீஸ் ஆகும். 9 inches by 1 feet 3 inches. அதே மாதிரி ஒன்று 3 inches வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மேக்ஸிமம் வந்து எவ்வளோனா G+7க்கு வந்து 1 feet 2 feet 6 inches யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு ஓவரால் மேக்ஸிமம் காலம் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 feet 6 inches by 2 feet 6 inches ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ஆட்டோகேட் பிளான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு பிளாட் பண்ணியிருக்கேன். இதில் தான் நம்ம காலம் மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து காலம் வந்து டிசைன் பண்ணி ஓகேங்களா, காலம் வந்து இதில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் காலம் வந்து ஆல்ரெடி நம்ம ஆஸ் பர் டிசைன் ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டிசைன் படி கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா 9 inches by 9 inches இருக்கணும். ஸோ அதை வந்து நான் பிளாட் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் கமெண்ட் யூஸ் பண்ணி 9 inches by 9 inches வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி 9 inches by 9 inches வந்து நீங்கள் வந்து பிளாட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சென்டரில் வந்து டிவிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஓகேங்களா, கிராஸ் செக்ஷனில் ஒரு ப்ளஸ் மாதிரி வந்து சிம்பிள் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா. டைமென்ஷன் வந்து எவ்வளோனா நமக்கு வந்து 9 inches by 9 inches. இது வந்து யூனிட்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். யூனிட்ஸ் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க யூனிட் அண்ட் லிமிட்ஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட டிஸ்கிரிப்ஷனும் வந்து லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து 9 inches by 9 inches வந்து நம்ம வந்து காலம் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் ஸோ இதில் வந்து நான் ஆச்சிங் ப்ராசஸ் மூலிமா கலர் கொடுக்க போகிறேன். சரி ஓகேங்களா. ஆச்சிங் வந்து கமெண்ட் தெரியும், என்டர். ஸோ என்டர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அது செட்டிங்ஸில் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு கலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகேங்களா. இப்போ கலரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொண்டு போய்ட்டு எங்கள் பிளானில் வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. காப்பிக்கு என்டர் CO என்டர் ஓகேங்களா. ஆர் வந்து நீங்கள் என்ன Ctrl+C ஆர் Ctrl+V நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆட்டோகேடில் CO என்டர் கொடுத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து வரும். ஸோ நீங்கள் அதை வந்து அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெயின் வால் ஓகேங்களா. மெயின் வாலில் அவுட்ரு ஃபுல்லாகவே அவுட்ரு எது இன்டர்செக்ஷன் ஆகுதோ வால் இன்டர்செக்ஷன் நீங்கள் எங்கெங்கே வாலெல்லாம் போட்டிருக்கீங்களோ அது அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல வந்து காலம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து மெயின் வால் ஃபுல்லாகவே வந்து 9 inches தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வந்து 9 inches by 9 inches வந்து பர்ஃபெக்டாக வந்து கார்னரில் வந்து ப்ரொவைட் ஆகும், இன்டர்செக்ஷன் கார்னரில். ஸோ ஒன்றுத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எந்த இடத்துல வரலாம் எந்த இடத்துல வரக்கூடாது, ஸோ டூ அண்ட் டோன்ட்ஸ் எங்கெங்கே பண்ணணும் அப்படின்ற காலம் வந்து நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. இந்த கார்னர்லேயும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆட்டோகேட் வீடியோஸ். ஸோ அதில் போய் நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம கர்சர் யூஸ் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி வந்து எப்படி வந்து அந்த யூனிட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது, டிராஃப்ட் செட்டிங் அந்த மாதிரி எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி ஒரு பிளானை வந்து நம்ம வந்து 2 BHK ஹவுஸ் பிளானை வந்து நம்ம வந்து ஆட்டோகேடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறது வந்து பார்த்துருப்போம். ஸோ வந்து நம்ம இப்பொழுதைக்கு வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. காலம் வந்து எங்கெங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ பண்ணியாச்சு அவுட்டரில். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன் வால்ஸ் ஓகேங்களா. பார்ட்டிஷன் வால் எங்கெங்கே இருக்கோ அங்கேயும் வந்து நான் இப்பொழுது கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து காலம் இன்டர்செக்ஷன் எல்லா இடத்துலையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா காலம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா எந்த இடத்துல வரலாம் எந்த இடத்துல வரக்கூடாதுன்றதை பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டர்செக்ஷன்லேயும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது ஓகேங்களா. காலம் எல்லாமே ஃபிக்ஸிங். இப்போது வந்து காலம் வந்து எல்லா வாளுக்கும் இன்டர்செக்ஷன் இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து என்னென்ன பண்ணணும்னா சம் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணலாம், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா செக் பண்ணுறோம் எவ்வளோ மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கலாம். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் எவ்வளோ இருக்கலாம்னா 8 feet இருக்கலாம் ஓகேங்களா. நம்ம யூனிட்ஸ் எல்லாமே ஃபீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16 feet வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மினிமம் 8 feet, மேக்ஸிமம் வந்து 16 feet. அதே மாதிரி வந்து ஸ்டேர் கேஸ்க்கு நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. காலம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா அதில் வந்து வெயிஸ்ட் ஸ்லாப் வந்து ரெஸ்ட் ஆகிறது வந்து கம்பல்சரி வந்து ஃபோர்ஸ் கார்னர்லேயும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் காலம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் ஓகேங்களா. காலம் மட்டும் தெரியறதுக்கோசரம் நான் ஆச் பண்ணி வாலில் ஆச் பண்ணி உங்களுக்கு வெறும் காலம் மட்டும் ரெட் கலர் தெரியுற மாதிரி நான் ஆச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே ஆச் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நம்ம வந்து காலம் மார்க் பண்ண பிளேசஸ் ஓகேங்களா, அந்த ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9 inches by 1 feet இருந்தால் ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் சைஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா அந்த 1 feetன்றது பார்த்திங்கன்னா எந்த பக்கம் லாங்கர் சைடு ஓகேங்களா. இப்போ ரூம் பார்த்திங்கன்னா 10 feet by 16 feet இருக்குன்னா அந்த 16 feet இருக்கிற சைடில் வந்து நம்ம மீதி இருக்கிற 3 inches வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இல்லை அப்படி இல்லை எனக்கு வந்து இதில் அவ்வளோவா டிசைன்ஸ் வந்து தெரியாது அப்படின்றவங்க அந்த ஸ்டாட் ப்ரோ சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்
ஓகேங்களா. ஸ்டார்ட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி தான், இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. டேட்டாஸ் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ சைஸு, எவ்வளோ ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதிலே வரும். ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நீங்கள் சென்டர் டயக்ராம் வந்து நீங்கள் வந்து தெரியணும். ஓகேங்களா. அது வந்து இந்த வீடியோலேயே லாஸ்ட்லேயே பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம செக் பண்ணோம்னா இதில் இந்த 8 ஃபீட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 5 feet 3 inches. ஸோ அதனால் வந்து இந்த காலம் கீழே இருக்கிற வந்து ஃபாயர்களோட ஸ்ட்ரெயிட்டில் வந்து காலம் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வந்து ஓகே ப்ராப்பராக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லைன் டயக்ராம் எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். எப்படி வந்து ஆட்டோகேட்லேயே வந்து ஈஸியாக உடனே ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா. ஃபாஸ்ட் மெத்தட் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம காலமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மாதிரி சிம்பிள், ஓகேங்களா, கிராஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அதனால் வந்து நீங்கள் சென்ட்ரல் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ளூ கலர் லைனை வந்து எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, லேயர் மாற்றிக்கிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த சென்டர்லேருந்து ஒரு சென்டர் ஆஃப் த காலமுக்கு வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா இன்டர்செக்ஷன் ஆர் வந்து நீங்கள் வந்து லைன் வந்து த்ரூ அவுட் த சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ சென்ட்ரல் லைன் டயக்ராம், ஓகேங்களா, காலமோட சென்ட்ரல் லைன் டயக்ராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக காலத்தோட சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து டிராஃப்ட் செட்டிங் டிஎஸ் அழுத்திட்டிங்கன்னா டிராஃப்ட் செட்டிங் வரும். ஸோ அந்த டிராஃப்ட் செட்டிங்கில் போய்ட்டு செலக்டால் வந்து நீங்கள் மெனு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து லைன் வந்து டைரெக்டாக பிளாட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே அவுட்ரு மெயின் வாலும் இன்டர்செக்ஷன், ஓகேங்களா, இன்டர்செக்ஷன்னா பார்ட்டிஷன் வால் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து பிரிக் ஒர்க்கும் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரல் லைன் டயக்ராம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் லைன் டயக்ராம் வச்சு நம்ம எல்லாமே ஃபுட்டிங், காலம், அப்புறம் வந்து ஸ்லாபோட அவுட்ரு, அதே மாதிரி வந்து பிரிக் ஒர்க், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இந்த சென்ட்ரல் லைன் டயக்ராம் யூஸ் ஆகும். ஸ்லாபுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டர்னு சொல்லுவோம். ஸோ காலம் மறுபடியும் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டர் போடணும். ஸோ அதுக்கு வந்து மெயினாக வந்து இந்த சென்ட்ரல் லைன் டயக்ராம் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து இது எல்லாமே லைன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ பிளாட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா எல்லாமே செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. எல்லா லைனையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லா லைனும் வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒன் டைம் செக் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் CO என்டர், காப்பிக்கு CO என்டர் அழுத்திட்டு நீங்கள் அப்படியே வந்து ட்ராக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதோட பொசிஷன் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான பொசிஷன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த கலர் வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம் பார்ட்டிஷன் ஏதாவது மிஸ் ஆகிருந்தால் நீங்கள் வந்து லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மெயின் வந்து அவுட்ரு மெயின் வாலும் சென்டர் பார்ட்டிஷன் வால் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரிமைனிங் கூட நீங்களே ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்குன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பண்ணும்போது நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதை பிளாட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சென்ட்ரல் லைன் டயக்ராம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்லா தெரியறதுக்கோசரம் நான் என்ன பண்ணுறேன்னா லேயரில் கலர் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா. கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் இதை கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிற மாதிரி வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டைமென்ஷன் வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, 16 feet by 16 feet 3 inches. இப்போ இங்கே ஒரு 4.5 ரெண்டு ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்றது வந்து இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 feet வரும். ஓகேங்களா. 16 feet 3 inchesன்னும் போது ஒரு 9 inches ஆட் ஆச்சுன்னா மொத்தம் வந்து 17 feet வரும். ஸோ இது வந்து 17 feet. நெக்ஸ்ட் அதே மாதிரி டைமென்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எல்லா டைமென்ஷனும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை வந்து நான் ஃபைனல் பண்ணி மொத்தம் எவ்வளோ டைமென்ஷன்றது இப்போ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த டைமென்ஷன்ஸை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ இது வந்து சென்ட்ரல் லைன் டயக்ராம் ஒயிட்டில் இருக்குது. ரிமைனிங் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து மார்க் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 17 feet. நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது 6 feet. இப்போ இந்த 17 feet பார்த்தீங்கன்னா 16 feet 3 inches. ஓகேங்களா. அது வந்து ப்ளஸ் 4.5 inches. அதே மாதிரி அவுட்டர் டைமென்ஷன் எவ்வளோனா 63 feet 6 inches 33 feet 6 inches வரும். ஓகேங்களா. இதை நீங்கள் கரெக்டாக அந்த பிளானை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் எடுத்து பிளான் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அவுட்டர் டைமென்ஷன் எப்படி எடுக்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ இது வந்து சென்ட்ரல் லைன் டயக்ராம் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு வந்து சைட்டில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம சாஃப்ட் காப்பியாக எடுக்கணும்னா, ஓகேங்களா, PDF இமேஜாக எடுக்கணும்னா Ctrl+P ஆர், ஓகேங்களா, என்ன பண்ணுவோம்னா P என்டர் அப்படி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படின்றது வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் போய் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு பர்ஃபெக்ட் வியூ வந்து நமக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் லைன் டயக்ராம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்ட்ரல் லைன் டயக்ராம் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து சைட்டில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து மார்க்கிங் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.